எங்கள் தங்கச்சிக்காரிக்கிட்ட இவனுங்கெல்லாம் சேர்ந்து போய் தான் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணோம். எகேன் அந்த பொண்ணு வந்து இந்த என்ன மங்கா அந்த மங்காவை தேடி போச்சு. 4 பேர்கிட்ட போய் அந்த மங்காவை பார்த்தீங்களா என்னன்னு கொண்டு விசாரிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் போச்சு, சாப்பிட போச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பொய் கதையை கட்டி முடிச்சிடுறான் காசுக்காக. இந்த பக்கம் நம்ம அரசருக்கு தான் சுருக்கன் ஆயிடுச்சு. அவர் கேட்பாரு, என்ன சொல்கிறீங்க, இளவரசருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த அங்கே மந்திரியாரே இதை காட்டுங்க அப்படிங்கிறப்போ ஒன்று காட்டுறாங்க. இது வந்து இளவரசர்கிட்ட இருக்கக்கூடிய, இளவரசர் மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய சின்னம். அதை பார்த்ததும் அரசருக்கே திக்குன்னு ஆயிடுது. இது என்ன ஏது அப்படின்னு கேட்குற சமயத்தில் இந்த லீயோட நாட்டு மந்திரியார் சொல்லுவார், ஆக்சுவலாக எங்கள் நாட்டுக்குள்ளே உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பை வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்கள நாங்கள் பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ நான் வந்து இந்த மாதிரி இந்த நாட்டோட இளவரசன்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக தான் ஆக்சுவலாக எங்கள் அரசரே உங்ககிட்ட வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம அரசர் சொல்லுவார், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எங்கள் நாட்டு இளவரசரை நாங்கள் எப்படி ஸ்பையாக அனுப்புவோம்? யாராவது அப்படி அனுப்புவாங்களா? வேற யாராவது ஸ்பையாக நாங்கள் அனுப்பிச்சிருப்போம். அது வந்து வேற என்ன, உங்கள் நாட்டு ஸ்பையும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இளவரசரையே நாங்கள் எப்படி அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில், என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா? ஆனால் அவன் அப்படி தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ நம்ம அரசர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு இவங்களுக்கும் வந்து அந்த எல்லை பிரச்சனை இருக்குது. அந்த எல்லை பிரச்சனையை நீ தான் வந்து பார்த்துக்கணும், அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர்கிட்ட பொறுப்போ படித்ததே அரசர் தான். இளவரசர் கூட நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு புக்கெல்லாம் படிச்சிருந்திருப்பாரு. ஸோ ஒருவேளை இந்த பிரச்சனைக்காக அந்த நாட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷனே இல்லாமல் இளவரசன் போயிட்டானோ அப்படின்னு அரசருக்கே தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இளவரசர் போனது சொலனாக்காக தான். சொலனா 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிருந்தா. ஸோ அதுக்காக தான் இளவரசன் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அரசர் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இளவரசன் வர்றதுக்கு டிலே ஆகுறப்போ நம்ம பெர்மிஷனே இல்லாமல் நாம கொடுத்த வேலைக்காக இந்த நாட்டுக்குள்ளே போயிருப்பானோ அப்படிங்கிற டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட இளவரசனை இன்னொரு நாட்டுக்கு ஸ்பையாக அனுப்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது 2 நாட்டுக்கு இடையில போர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகளாக அமைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்னொரு பக்க நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லியிருந்தான் இல்லையா, ஒரு 2 வருஷம் இவங்க நாட்டுக்கு வந்து ஸ்பையாக இருந்திருப்பான். அப்போ கூட இங்கே ஒரு பொண்ணு கிட்ட பழகிருப்பான் இல்லையா. ஆனால் அப்போ இவங்க கண்டுபிடிக்கல, அது வேற. ஆனால் வந்ததே தப்பு தான். ஒருவேளை அப்படி நம்ம இளவரசன் போயிருந்தானா அவன் பத்திரமா திரும்பி வந்திருக்கணும். இவனுக்கு பிடிச்சிட்டானுங்க அப்படின்னா இவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரோட சேம்பருக்கு வந்து பார்த்தா அங்கே பாடி கார்டு தான் இருக்காங்க. இளவரசர் எங்கே அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை அவர் என்ன கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீ பாடி கார்டு, நீ இளவரசன் கூட தான் இருக்கணும், நீயே போகாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி திட்டுறப்போ, அரசரே என்னை மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த புக் எல்லாத்தையும் இன்னொரு காப்பி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு இளவரசர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், அரண்மனையே பரபரன்னு ஆகுது. வெளியே அக்காவை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருந்தா இல்லையா, தங்கச்சிக்காரி உள்ளவரா, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வான்னு ஒரு மேடு கிட்ட சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறமா இவ சேம்பருக்கு வர்றப்போ அங்கே இவ மேடை வந்துட்டு இளவரசி மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி விட்டு போயிருப்பா இல்லையா, அவகிட்ட நீ நான் இல்லாத சமயத்துலையும் நீ தானே வந்துட்டு அரண்மனைக்குள்ளே இருந்து அரண்மனையே பரபரன்னு இருக்கே, என்ன எதுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ எனக்கு எதுவும் தெரியாது இளவரசி அப்படிங்கிறா. இந்த மேடு வந்து அனுப்பிச்சிருப்பா இல்லையா அந்த தங்கச்சிக்காரி, அவங்க விசாரிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இளவரசருக்கு ஏதோ பிரச்சனை, அரசர் வந்து இளவரசரோட சேம்பருக்கு போனாங்க, ரொம்ப கோபமாக போனாங்க, திரும்பி வரப்போ பயங்கர கோபம் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நீ இவங்களால எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அவ்வளோதான் விசாரிக்க முடிஞ்சதை தவிர்த்து இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு வந்து புரியல. அப்போ அந்த மேடு சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ இளவரசர் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருப்பாரு, அதான் அரசருக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் தங்கச்சிக்காரிக்கு இது வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக படுது. ஆனால் இதை நம்மளுக்கு எப்படி சாதகமாக்கிக்கலாம்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் அரசருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதுக்குங்குது. உண்மையா பொய்யான்னு தெரியல. இளவரசன் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நாட்டுக்குள்ளே போய் மாட்டியிருப்பானான்னு தெரியல. ஆனால் அந்த சின்ன இளவரசர்கிட்ட இருக்க வேண்டியதை இந்த அரசர்லேயே கொண்டு வந்து காட்டுறான் அப்படின்ட்டு மனசை வந்து கிடந்து அடிச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இளவரசர் விருதான வளர்த்துருப்பார். அதில் ஞாபகத்துக்கு வருது, அம்மாக்கான பாசத்தை இந்த அரசர் காட்டியிருப்பார்னா காட்டலைங்க, அதை வந்து காட்டலாம். ஆனால் ஒரு அப்பாக்கான கண்டிப்பு, குருவுக்கான போதனையோட தான் வளர்த்துருப்பாரு. சின்ன வயசுலேருந்து இதை படிக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து வளர்த்துருப்பாரு. ஃபைட் பண்ணுறப்ப கூட இந்த பேண்டோட மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ட்ரைனிங்கே கொடுத்துருப்பார் இளவரசருக்கு. சின்ன வயசுலேருந்து இந்த நாட்டுக்காக நீ தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர மந்திரியாரை பார்த்து, எனக்கு என்னமோ மனசுக்கு சரின்னு படலை மந்திரியாரே, நீங்கள் போய் பேண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இளவரசரை தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தாலும் மாஸ்டர் மந்திரியாரெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மாஸ்டர் சொல்கிறாங்க, இளவரசரை பிடிக்கிற அளவுக்கு அந்த அரசர்லேயே என்ன பெரிய இவனா, அந்த அளவுக்கு இளவரசர் வந்து பொறுப்பே இல்லாமல் எதிரி நாட்டுக்குள்ளே ஸ்பை மாதிரி போயிருப்பார், அரசருக்கு கூட தெரியாமல், எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்கிறான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தாலும் இருந்துட்டு, நாம் இந்த லீயை வந்து அப்படி கண்டுக்காமல விட முடியாது, ஏன்னா அவன் ஸ்டைலே இதுதானுங்களாம். இப்போ யாராவது வந்து டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க குழந்தைங்களை ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதன் வகையில் பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது இப்படி பண்ணுவானாமா. இல்லை
அந்த பசங்களை வந்துட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வயசான அப்பாக்களை வந்து ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுவானாமா. இவன் ஸ்டைலே இப்படி தான், இவன் எனிமீஸை இப்படி தான் நடத்துவான். எனக்கு என்னமோ அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், இளவரசர் நம்ம கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவங்க நாட்டோட ஸ்பை எல்லாம் அந்த லீ அரசனோட நாட்டிலும் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டே விசாரிச்சதன் மூலியமாக மந்திரியார் அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அவன் ஏதோ சும்மா சொல்கிறான், அரசரே நம்ம கிட்ட ஜஸ்ட் போட்டு வாங்க பார்க்குறான். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம இளவரசர் அவங்க நாட்டில எல்லாம் ஒன்றும் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வைக்கலையாமா, அங்கே இருக்கிற நம்ம ஆட்களை வச்சு தகவலை நம்ம கேதர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அரசருக்கு வர்ற கோபத்தில் என் பையனை வச்சா விளையாடுறான் இவன், வா 1-2 பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க, என்ன நாங்கள் எல்லா வகையிலையும் விசாரிச்சிட்டோம், என் இளவரசன் உன் நாட்டில் இல்லை, நீ பிடிச்சும் வச்சுக்கல, எதுக்கு தேவையில்லாம இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்க, என் கோபத்துக்கு ஆளாகாது அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா அரசரே, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொண்டு வைப்பாங்க. அதில் லைட்டாக ரத்தம் பட்டு ஒரு கர்ச்சீஃப் இருக்கும், இது இளவரசரோடது தான். அப்போ இது இளவரசர் இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, அப்போ நான் பிடிச்சி வச்சிருக்கிற ஆள் இந்த நாட்டோட இளவரசன் பொய் சொல்லியிருக்கான்ட்டு கொன்னுடுறான் அப்படிங்கிறப்போ அப்படியே அரசருக்கு மனசுல துடிச்சு போயிடும். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற சமயத்தில், ஏன்னா என் நாட்டு மக்களில் சில பேரை நீ மிரட்டி உன் நாட்டுக்கு வர வச்சிருக்க, அதில் சில பேர் அங்கேயும் இங்கேயும் தத்தளிச்சுட்டு அம்மா அப்பா இல்லாமல் பசங்க இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் தான் என்ன ஃபஸ்ட்டு ப்ரொவோக் பண்ணீங்க, அதுக்கு தான் நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொல்லிடுவான். இளவரசர் சேம்பருக்கு வந்துடுவார், அப்படியே குறுக்கு நறுக்கு நடந்துட்டு, இல்லை முடியாது, என் பையன் மேலேயே கை வச்சுட்டான், அந்த அரசன் லீயை நான் கொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு லீயை கொல்றதுக்காக கிளம்பிடுவாங்க. உடனே கேர்டேக்கரு மந்திரியாரு தாலும் எல்லாரும் மண்டி போட்டு, அரசரே தயவுசெய்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க, அந்த லீ எந்த ஒரு கார்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கான், கூட ஒரு மந்திரியாரை கூப்பிட்டு வந்திருக்கா, 2 பணிப்பெண்களை தவிர்த்து வேற யாரும் இல்லை, ஸோ அவன் என்ன வேணாலும் நடந்தாலும் பரவாயில்லைங்கிற தைரியத்தில் இங்கே வந்திருக்கான், அவனை கொல்றது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை, அவன் நாட்டிலேயே இருந்தாலும் நம்மளால ஈஸியாக கொண்டிருக்க முடியும், ஏன்னா அவங்க நாடு ரொம்ப சின்ன நாடு நம்மளை விட, ஆனால் அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அப்போ ஏதோ ஒரு தைரியத்தில் தான் அவன் வந்திருக்கான், இல்லைன்னா இங்கே தனியாக நின்றுட்டு உங்கள் முன்னாடி இளவரசரே பிடிச்சி வச்சிருக்கேன் அவன் எப்படி சொல்லுவான், ப்ளீஸ் அரசரே நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் ஓகே தான், இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியாரும் தாலமும் சொல்லுவாங்க. அரசருக்கு புரியுது, ஆனால் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவாரு. அரசரே அப்படிங்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு சொல்லனா வந்துட்டாலான்னு போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் கிட்ட சொல்கிறாங்க. கேர்டேக்கர் டேரெக்டாக போய் கேட்க முடியாது, அதனால இந்த மாதிரி அரசர் உங்களுக்கு ஒரு ஜேடால ஆனால் பிரேஸ்லெட்டு கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்லி ராணி கிட்ட கொடுத்துட்டு, ஆமாம் சொல்லனா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லனாக்கு அரசர் தான் 5 நாள் லீவ் கொடுத்தாருமே, அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு போயிருக்கா, இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லனா பற்றி கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் சொல்லிடுவாங்க. அப்போது அரசர் என்ன நினச்சிப்பாருன்னா, அப்போது இளவரசனும் சொல்லனாவும் ஒன்றா இல்லை, அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இல்லையா, அங்கே சொல்லனா இருக்கா, இளவரசன் தான் எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அரசர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு அரசருக்கு தெரியல. அப்போ மந்திரி அதோட அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம நாட்டு இளவரசன் அவன்கிட்ட பிடியில் இருக்கான் அப்படின்னா அது உண்மையா என்னங்கிறத ஏதாவது ஒரு ஆதாரத்தை கூட அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க, லீ கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஏற்கனவே இளவரசரோட சின்னத்தை கொடுத்துட்டான், கர்ச்சீஃபை கொடுத்துட்டான், இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட தான் நம்ம இளவரசர் இருக்கானா அப்படிங்கிறத பற்றி பேசி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி அதன்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்கிட்ட ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட தான் இளவரசர் இருக்கா அப்படிங்கிறத என்னால் எப்படி நம்ப முடியும், அதெல்லாம் நம்பவே முடியாது, நீ என்ன இங்கே நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ஏற்கனவே 3 நாள் ஆயிடுச்சு, சோறு தண்ணி இல்லாமல் குளிரில் அந்த பையன் வாடி வதங்கிட்டு கிடக்குறான், அவன் நல்ல வயசு பையன்தான், இந்த குளிர சாப்பாடு இல்லாமல் தாக்கு பிடிப்பான் தான், ஆனால் வெளியே பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, இதில் போத்திக்கிறதுக்கு துணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எந்த அளவுக்கு எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும், அப்படி ஏதாவது அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, ஒருவேளை அது உங்களோட பையன் இல்லை, இந்த நாட்டோட இளவரசன் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, செத்து போட்டோம், ஆனால் ஒருவேளை இந்த நாட்டோட இளவரசனா உங்க பையனா இருந்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிறப்போ சட்டையை பிடிச்சிடுவாரு. இந்த பாருங்க அரசரே, என்ன நீங்க தாராளமாக கொண்டுக்கலாம், அந்த பயமே இல்லாம தான் நான் ஒத்தையில் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு காட்ஸும் கிடையாது, நீங்க என்ன கொல்றது உங்க பையனான இளவரசனை கொல்றதுக்கு சமம் அப்படின்றாங்க. அரசருக்கு அப்படியே என்னடா பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லீயும் அவங்க நாட்டு மந்திரியாரும் பேசிக்கிறப்ப அவர் சொல்லுவாரு, இதை பாருங்க ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சு, சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை இளவரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்க நாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க அப்படிங்கிறப்போ இந்த லீ கொஞ்சம் புத்திசாலி தாங்க அவன் சொல்றான், இந்த பாரு இந்த அரசர் ஏதோ பேண்டு கிண்டு அதை வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஸ்பை வச்சிருக்காங்க, தனியாக நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்கள வச்சு இளவரசனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில இறங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க இளவரசனை அவங்க நாட்டுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்கணும், இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த இளவரசன் தாக்கு பிடிப்பா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கிட்ட கேட்கறதுக்கு, ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ராவா தாக்கு பிடிப்பாங்க, அதுக்கப்புறமாக கஷ்டம் அப்படிங்கிறாங்க, அதுக்குள்ள நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றான்.
இங்க மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இளவரசரோட உயிர் முக்கியம், இளவரசருக்காக என்ன வேணா பண்ணலாம், இப்பவே நம்ம இளவரசரை காப்பாத்தி ஆகணும். ஏற்கனவே 3 நாள் ஆச்சு, சோறு தண்ணி இல்லாம வச்சிருக்காங்களாமா. குளிர்ல அவர் என்னதான் ஆயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறதுனே யாருக்கும் தெரியல. விசுவுக்கெல்லாம் கொல்ல சந்தோஷம். இளவரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஜிம்னு வந்துடுவான் இல்லையா? அந்த சந்தோஷத்தை ஜிம்னுக்கிட்டையும் வந்து சொல்றாங்க. ஜிம்னு பதறி போயிடுறான். என்னது இளவரசருக்கு பிரச்சனையா, என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க எல்லா கதையும் சொல்றாங்க. அப்போ இந்த ஜின்னு வந்த சமயத்துல அந்த அரசு லீ கூட ஆப்போசிட்ல வந்து யாருக்குமே தேவைப்படாத இளவரசர் நீதானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா? அதெல்லாமே யோசனைக்கு வருது. அப்போ விசு சொல்லுவாரு, ஜிம்னோ உன் அப்பா இறந்து போன அரசர் சொர்க்கத்திலிருந்து உனக்கான பாதையை சரி பண்ணிட்டு இருக்காரு. இளவரசனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீதாண்டா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க. விசு கிட்ட இருக்கிற சந்தோஷம் ஜிம்னு கிட்ட இல்ல. ஜிம்னுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, அண்ட் தென் ஷாக்கிங்காகவும் இருக்கு. இந்த பக்கமாக இளவரசரையும் சொலனாவையும் தான் காட்டுவாங்க. சொலனா என்னத்தையோ எகைன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கா. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இளவரசரே எனக்கு படிக்க தெரியும், உங்களுக்கு படிக்க தெரியும், எல்லாருக்கும் படிக்க தெரியும், நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அது படிக்காதவங்க யாராவது கையில கிடைச்சிருந்ததுன்னா குப்பை நினைச்சு தூக்கி போட்டு போயிருந்தா என்ன பண்றது? அதனாலதான் நாம இந்த மாதிரி 2 பேரும் மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த துணியில நான் வரைஞ்சிருக்கேன், இதை வீசலாம் அப்படிங்கிறப்போ நல்ல ஐடியா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீசுறாங்க. ஒரே அட்டம்ப்ட்ல அது வெளியே போய் விழுந்துருது. இளவரசர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீசி வீசி பார்த்து தானே கடைசியில் வெளியே போச்சு. ஒரே டைம் போனதும் அப்படியே இளவரசர் பார்க்குறப்போ, இளவரசர் இது ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு லக்கில் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நான் இன்னொரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வெளியே வந்து அந்த லாக் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால என் ஹேர் பின்னை வச்சு இதை பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமை வேணும், கண்டிப்பாக லாக் எடுத்துட முடியும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேற லாக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லனா ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ சொல்ல நான் வந்து வெளியே வீசிருப்பா இல்லையா, இவங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வரைஞ்ச அந்த துணி வந்து இங்கே காவல் காத்துட்டு இருக்கிற இந்த ஆளுக்கு கீழே வந்து விழும். அவன் அதை எடுத்து மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவான். இங்க சொல்லனா லாக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஏதோ சவுண்டு கேட்டு இளவரசரை என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. உள்ள வந்து விழுந்தது என்ன ஏது அப்படிங்கிறது இளவரசர் பார்த்துட்டாரு. இப்போதான் இளவரசருக்கு புரியுது, நம்ம யாரு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சேதான் நம்மளை வந்து இங்க மாட்டி வச்சிருக்காங்க. இது நம்மளுக்கான ட்ராப்பு, பக்காவான செட்டப் அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வெளியே போகிறதுக்கு சொல்ல நான் ட்ரை பண்ணுறதும் வேஸ்ட்டு தான், நம்மளால வெளியே போக முடியாது, எகேன் அடைச்சதான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இளவரசருக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே சொன்ன சந்தோஷமா இருக்கா, இளவரசரை வாங்க தாழ்பால் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறப்போ இளவரசர் சரி என்ன ஏதுன்னு வந்து பாப்பாரு பாருங்க. அங்க இருந்து 2 பேரோட கழுத்துல ஊசியை வந்து இறக்கி விட்டுருவாங்க. அவங்க அப்படியே மயக்கம் போட்டு எகேன் உள்ளே விழுந்துருவாங்க. இந்த பக்கமாக அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் எகேன் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா. இன்னைக்கான காசை கொடுத்துட்டா இவனுங்களும் போய் சொல்றாங்க அந்த பொண்ணு போச்சு, அந்த மங்கா அப்படிங்கிற பொண்ணை தேடிச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஷாப்பிங் பண்ணிச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சு நம்ம பாட்டு கதையை அளந்து விட்டுட்டு இருப்பானுங்க. தங்கச்சிக்காரியும் கேட்டுட்டு இருப்பான். நான் கிளவரா ஒரு பையன் இருப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத தங்கச்சிக்காரி பார்த்துட்டு நீங்கள்லாம் சாப்பிடுங்க, அந்த பையனை தனியாக கூப்பிட்டு என்ன ஏது நீ ஒரு மாதிரி இருக்கியே, ஏதோ என்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி இருக்கு, பட் அவங்க இருக்கிறதுனால தயங்குற மாதிரி இருக்கே, என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்க இந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியலேங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணா இந்த அரசன் லீகெல்லாம் நல்ல தில்லாதான் உட்காந்துருக்கான். ஆனால் இவனோட மந்திரியா இருக்குதா பக்கு பக்குன்னு இருக்கு. கண்டிப்பாக அவங்க ஆட்கள்லாம் தேடுறதுக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்திருப்பாங்க, அவங்களோட நாட்டுக்குள்ளேயும் தேடுறதுக்காக இறங்கியிருப்பாங்க. அரசரே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ கண்டிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளே தேடுவாங்க, ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே தேடுறதுக்கான மைண்டே அவங்களுக்கு வராது. ஆனால் நம்மளுக்கான டைம் குறைவாக தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். நம்ம நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்த மக்கள் எல்லாம் இங்கே விட்டுட்டு நம்ம நாட்டுக்கே திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அரசரை தான் காட்டுறாங்க. மந்திரியார் வந்துட்டு சீக்கிரமாக வந்து பேண்ட் கண்டிப்பாக இளவரசரை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த விவகாரத்தை நான் இளவரசன்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது, இந்த எல்லை பிரச்சனையை வந்து என்ன ஏதுன்னு பாரு, இந்த அரசன் லீயோட நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் அந்த பொறுப்பை கொடுத்தேன். நான் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட மரணத்தில் நானே தள்ளிட்டேன் போல இருக்கு. அந்த பொறுப்பை நான் கொடுக்காம இருந்திருந்தா அது இளவரசர் செஞ்சிருக்க மாட்டான், இங்கே போய் நின்றுருக்க மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இளவரசன் வந்து கண்டிப்பாக இந்த லீயோட பிடியில தான் இருக்கான். ஆனால் என்னோட இளவரசன் என் பையன் செத்துட்டான் அப்படிங்கிற வார்த்தையை அந்த லீ கிட்ட இருந்து நான் கேட்க விரும்பல. அதனால நீங்கள் போய் அந்த லீ கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், இந்த நாட்டிலேருந்து என்ன வேணும், அவன் டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க, என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னதும் மந்திரியாருக்கே ஷாக்கிங்காக இருக்கும். இங்கே நம்ம சொல்லனாவையும் இளவரசரையும் தான் காட்டுறாங்க. அவங்க இன்னும் இப்படி மயங்கி தான் கிடக்குறாங்க, கழுத்தில் அந்த ஊசி குத்தி இருக்கு, அவங்க இன்னும் வந்து நினப்புக்கு வரல. அந்த மயக்க மருந்தோட வீரியமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமாக தான் சொலனாவுக்கும் இளவரசருக்கும் மயக்கம் தெளியுது. 2 பேருக்கும் புரிஞ்சு போச்சு, நாம் எவ்வளோதான் இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாலும் முடியாது, எகேன் நம்ம உள்ளதான் ட்ராப் ஆகிப்போம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்போதான் சொலனா கேட்பா, இவங்க ஏன் நம்மளை இன்னும் கொல்லாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ சொலனா தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு வந்துட்டு கவலைப்படாத, கண்டிப்பாக அரசர் வந்து நம்மளை கண்டுபிடிச்சு காப்பாற்றுவார், அதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும், கவலைப்படாது, நம்ம ஸ்ட்ரென்த்து போய்டும் அப்படிங்கிறப்போ இருங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு அந்த மீட்டோட பீஸ் தாங்க இருக்குது, இது வந்து காஞ்ச மீட்டம்மா,
இதுதான் வந்து சொலனா வச்சிருப்பா. ஒண்ணுதான் இருக்கு, அதை ரெண்டா பிச்சுட்டு இளவரசரை நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா மென்னு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி தெரியும், அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்போ பயங்கர குளிரா இருக்கு. சொலனாவை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி இளவரசர் உட்காந்துப்பாரு. நீ கவலைப்படாத சொலனா, கண்டிப்பா நம்ம இங்கிருந்து தப்பிச்சிருவோம். ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கும் புரியல, ஆனால் பொறுமையா இரு அப்படிங்கிறாங்க. ஆனால் பயங்கரமான குளிர், ஆல்ரெடி பசி, 3 நாளா சரியா சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, 2 பேரும் பயங்கரமான பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. இந்த பக்கமாக தங்கச்சிக்காரிக்கிட்ட இந்த பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். பலார்னு ஒரு அப்பு கொடுத்துட்டு 3 பேரும் உட்கார வச்சுட்டு ஏன்டா போய் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதனால தான் சொன்னோம். அந்த பொண்ணை யாராவது கடத்திட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன பொண்ணு கூட ஒரு ஆளும் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு ஆளும் இருந்தாங்களா? 2 பேரையுமா கடத்துனாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அடிச்சு அப்படி இழுத்துட்டு போனாங்க, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற சமயத்தில் இவ தங்கச்சிக்காரி யோசிக்கிறா. ஆக்சுவலாக என்னைக்கு சொல்லனா அரண்மனை விட்டு வெளியே போனாலோ அன்னைக்கு தான் இளவரசர் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளேயும் பிரச்சனையாச்சு. ஒருவேளை சொல்லனா கூட இளவரசர் வந்து 2 பேரையும் தான் கடத்தி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வந்துடுது. உடனே காட்டுங்க எந்த இடத்துல வந்து அவங்கள கடத்திட்டு போனாங்க, ஐ மீன் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத காட்டுங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ இவங்க 3 பேருக்குள்ளே பேசிப்பாங்க. பேசாமல் இந்த பொண்ணு அடிச்சு போட்டுடலாமா அப்படிங்கிறப்போ, இந்த பொண்ணு டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ காசு கொடுத்தது பார்த்தியா, பார்க்கறதுக்கும் நல்ல பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா, இவளை அடிச்சு கிடிச்சு போட்டு நாம் தப்பிச்சோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நம்ம மாட்டுவோம். யாரு கண்டது, இந்த பொண்ணு அரண்மனைக்குள்ளே இருக்கிற பெரிய அதிகாரியோட பொண்ணாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு கேட்குறா, இந்த இடத்துல அப்படிங்கிறப்போ, ஆமாங்க இந்த இடத்துல தான் வந்து 2 பேரும் தலையில் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, ஆனால் எங்கே கொண்டே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இழுத்துட்டு போனது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தங்கச்சிக்காரி சொல்கிறா, கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்காவது இருப்பாங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கேட்பாங்க, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறா. ஏன்னா இவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, கொஞ்சம் கேல்குலேட்டிவ் மைண்டு தானே இந்த தங்கச்சிக்காரிக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறா, சரி அப்படியே இருந்தாலும் பக்கத்தில் எங்கே அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும், பக்கத்தில் யாரும் போகாத வீடு, பெருசாக யாரும் புழங்காத ஏரியா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்லி தங்கச்சிக்காரி கேட்குறா. இந்த பக்கம் ஜின்மும் எங்கேன்னு இளவரசியை பார்க்கறதுக்காக வர்றான். இளவரசியை நான் பார்க்கணும், அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, உள்ளே இருக்கிறது இளவரசியோட மெய்டு தான். இல்லை இளவரசி இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அப்படிங்கிறான். இவனுக்கு டவுட்டாக இருக்குது, பட் இருந்தாலும் எதுவும் கண்டுக்காமல் வந்துடுறான். அதுக்கப்புறமாக விஸ்வங்களை பார்த்து பேசுகிறப்போ அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, இதை பாரு ஜின்மு, இளவரசி பொண்ணு, இளவரசர் செத்து போயிட்டான் அப்படின்னா அரசருக்கு வேறு ஆண் வாரிசு கிடையாது, பொண்ணை வந்து அரையணை ஏற்ற மாட்டாங்க, அப்போ உனக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜின்முக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே ஏறுறதில்ல, அவன் மனசு வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. இந்த பக்கம் அரசர் லீயை பார்க்கறதுக்காக அவங்க மந்திரியார் வந்து, இந்த மாதிரி இந்த நாட்டோட அரசர் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, அதை வந்து பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னதோ வழிக்கு வந்தானா அந்த கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறாங்க. என்னன்னா இவங்க பார்டரில் வந்துட்டு இந்த நாட்டு அரசர் அவங்களோட காவலாளிகளை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாரு திருப்பி கூப்பிட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லீ அரசன் இருக்கான் இல்லையா, அவன் நாட்டிலேருந்து நிறையா பேர் வந்து, அதுவும் பார்டரில் இருக்கிறவங்க வந்து புலம்பெயர்ந்து இவங்க நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கொண்டுடணும் அப்படின்பா. இந்த இடம் தான் அரசருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். உன் நாட்டு மக்களே கொல்ல சொல்றியா, அவங்களுக்கு உன் நாட்டில் வாழ முடியாமல் நம்பிக்கை இல்லாமல் எங்கள் நாட்டை தேடி வந்திருக்காங்க, அவங்கள கொல்ல சொல்றியா அப்படிங்கிறப்போ, ஆமாம் அங்கே இருக்கிற மக்களை கொல்றதன் மூலியமாக தான் என் நாட்டில் இருக்கிற மற்ற மக்களை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அரசருக்கு பயங்கர கோவம் வருது. காவலாளிகளை கூட நான் திருப்பி எடுத்துக்கிறேன், பார்டரில் வந்துட்டு எங்கள் காட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் மக்களை கொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ, என்ன அரசரே, நான் தான் கேட்குற இடத்துல இருக்கேன், நிறைவேற்றுற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, இல்லைன்னா அவங்க இளவரசன் அப்படின்னு சொல்கிறப்போ அரசர் கோவத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இளவரசர் வந்து அவரோட கோட்டை கட்டி சொலனாக்கு போத்தி விடுவாங்களா. அந்த சமயத்தில் சொலனா சொல்லுவா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு புது துணி புது ஷூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ, இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வரீங்களோ, அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று தப்பாக நடக்குது, இப்போ பார்த்தீங்களா பயந்த மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ இளவரசருக்கும் கஷ்டமாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போ பண்ணுறதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ, நான் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் இளவரசரே, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நீங்களும் தானே மாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதுதான் சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்த பிரச்சனைகளை என் கூட இருந்ததுனால நீயும் மாட்டிக்கிட்ட, ஆனால் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக என் பாடி கார்டு வந்து என்னை தேடிக்கிட்டே இருப்பான், தேடி கண்டிப்பாக வந்துடுவான், நம்ம கண்டிப்பாக சர்வே ஆகிடுவோம், எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் பயம் இருக்குது. ஏன்னா உதடெல்லாம் வெளுத்து போச்சு, அந்த குளிர் வந்து அப்படியே உங்கள் முகத்தை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து காப்பாற்றுற வரைக்கும் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே டவுட்டு தான், அது 2 பேர் முகத்துலேயும் நல்லா தெரியும். இந்த பக்கமாக அந்த லீ அரசன் வந்து டிமாண்டை கொடுத்துட்டான். அதை உடனே அரசர் ஓகே பண்ணுறதுக்கு இந்த மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் விட்டுருவாங்களா, அங்கே நாம் இப்படி பண்ண போச்சு அப்படி போச்சுன்னு ஒரு கேங்கு, அது விசுவோட கேங்கு, டிமாண்டெல்லாம் நிறைவேற்றக்கூடாதுன்ட்டு, அச்சச்சோ இளவரசர் உயிருக்கு ஆபத்து, டிமாண்டை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது இன்னொரு கேங்கு, அது வந்து மந்திரியார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கேங்கு. இந்த பக்கமாக
சொல்லனாக்க தூக்கமாக வரும். இளவரசர் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறப்ப சொல்லனா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசெய்து தூங்கிடாத, ப்ளீஸ் சொல்லனா தூங்க முழிச்சுக்கிட்டே இரு, ஏதாவது பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா கிட்ட தன் காதில் சொல்கிறதுக்காக போராடி இருப்பார் இல்லையா, அதை இப்போ சொல்கிறாரு. என் லைஃப் ஃபுல்லாக பயத்தாலேயே ஆக்குப்பை ஆயிடுச்சு. நான் பயத்தோட வாழ்ந்துட்டேன். நான் இதை பண்ணலைன்னா அப்பாவுக்கு பிடிக்காதோ, அரசர் என்ன மறந்துடுவாரோ, நான் கரெக்டாக இருக்கணும், நான் இதை பண்ண அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமாக தான் உன் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. உன் தங்கச்சிக்காக உன் உயிரை கூட விட்டு தேடுற அளவுக்கு நீ தயாராக இருந்தது. உன் தங்கச்சி பற்றி நீ பேசுகிறப்பெல்லாம் உன் தங்கச்சி எவ்வளோ கொடுத்து வச்சவ, உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு அவள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீ உன் தங்கச்சிக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற உன்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும். ஒன்று சொல்லவா, இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை உன் கூட வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல சொல்லனாக்கு. இல்லை இளவரசரே, நான் தூங்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, யாராவது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு முணங்கிட்டே இருப்பா. இளவரசர் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். அரசர் சொன்னார், உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, உன் மனசில் அந்த பொண்ணு நினைக்கிறப்போ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். உன்னையே ஒரு செகண்ட் அவள் ஸ்தம்பிக்க வைப்பா அப்படின்லாம் சொன்னார். அப்படி நான் யோசிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது ஊமோகம் தான் அப்படின்னு அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த பக்கம் அரசர் அவ்வளோதான், நமக்கு நம்மளோட பையன் இளவரசன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் லீ அவன் என்னென்ன டிமாண்ட் வச்சானோ அதை சரி பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் வைக்க போகிற சமயத்தில் டக்குன்னு ஒரு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. முன்னாடி இருக்கிற மந்திரியாரை பார்த்து கேட்குறாங்க, இப்போ வந்திருக்கான் இல்லையா அந்த அரசன் லீ, அந்த லீ கூடவே ஒரு மந்திரியார் இருக்கார் இல்லையா, அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறப்ப, ஐயோ அவர் லீக்கும் அந்த நாட்டுக்கும் பயங்கர விசுவாசமான ஆள், நீ அவர்கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு, ஜஸ்ட் அவரை தனியாக கூப்பிட்டு பேசிப்பாரு, ஏன்னா அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு, லீயவே கைட் பண்ணுற இடத்துல இருக்காரு, நீ பேசிப்பாரு அப்படிங்கிறப்ப மந்திரியார் ஓகேன்னு சொல்கிறாங்க. மந்திரியார் அரசர் சொல்லி இவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலைங்க, வேற மாதிரி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் அரசன் லீ என்ன கேட்டாலும் எங்கள் அரசர் செஞ்சு கொடுத்துருவாருன்னு நினச்சிங்களா? சரி, எல்லை பகுதியில் இருக்கிற காட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். மக்களை கொள்றது எப்படி அரசர் ஏற்றுப்பாரு? அரசர் தன் சொந்த பையனுக்காக மக்களை விட்டு கொடுக்க மாட்டாரு, மக்களுக்காக சொந்த பையனை விட்டு கொடுத்துருவாரு. உங்க டிமாண்ட் அவர் நிறைவேற்றல அப்படின்னா இளவரசர் உங்ககிட்ட இருக்காங்க, இளவரசருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா நீங்க உங்க அரசரோட இங்க மாட்டிருக்கீங்க, உங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்ப அரசர் டிமாண்டை நிறைவேற்றாம இளவரசரை கொண்டதுக்காக உங்களை கொண்டுடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம உங்க நாடு அரசர் இல்லாம தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட. அவ்வளவுதான், இவருக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுது. யாரு? லீயோட மந்திரியா இருக்கு. சரி, நான் அரசரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அரசரும் அதே தான் சொல்றாங்க, மக்களை கொன்னு ஒரு அரசனையும் இளவரசனையும் காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா என் இளவரசனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்க அரசன் உயிரோட இருக்க மாட்டான். என் ரிவெஞ்சை நான் எடுக்காம விட மாட்டேன். என் பையனுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன்னா, என் மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னா என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், அவ்வளோதான், எல்லாரையும் முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறப்போ இவர் சரணடைஞ்சிட்டாரு. அரசரே நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் அந்த நாட்டோட லீ இருக்காரு இல்லையா, லீயோட மந்திரியாரை பேசிட்டாரு. அந்த லீயோட நாட்டில் நம்ம இளவரசர் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு தாலும் கிட்ட சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம நாட்டுக்குள்ள எல்லாருமே தேடுறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பக்கமாக சொல்லனா அப்படி தூங்கி தூங்கி விழறா. சொல்லனாக்கு இப்போ வருது தூக்கம் கிடையாது, ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போறா. அது இளவரசருக்கு தெரியுது. சொல்லனா தூக்கம் வர்றது வேற, பட் இப்போ வருது உனக்கு தூக்கம் கிடையாது, கொஞ்சம் முழிச்சிட்டு நான் பேசுறதை கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லனாக்கு வர்றது தூக்கம் இல்லைங்க, அவளை அறியாமலேயே அவளோட அந்த மைண்டு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கனவுல இப்போ வாங்கியிருக்கா இல்லையா அந்த வீடு, பேண்ட்ல கொடுத்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் தன் தங்கச்சியோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் பெரிய அண்ணா சின்ன ஆண்டி எல்லாம் வருவாங்க. அந்த சமயத்துல உன் ஹஸ்பண்ட் எங்கடி அப்படின்னு கேட்குறப்போ அங்கே இளவரசர் வர்ற மாதிரியும் சொல்லனா அப்போ இளவரசரை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரியும் இவளுக்கு தோணுது. அதாவது ஒரு இல்யூஷன் மாதிரி அது தோண ஆரம்பிக்குது. ஆனால் அவள் தலை அப்படியே தொங்கி போய் விழும். இளவரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்பவுமே எனக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும், உனக்கு என்ன நடந்தாலும் நான் காப்பாற்றிடுவேன், என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அரசர் சொன்ன விஷயத்த சொல்லுவாங்க. நான் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு டக்குன்னு வர யோசனை, அந்த பொண்ணு நீ தான். அப்படி அந்த யோசனை வரப்போ நான் எங்கே இருந்தாலும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுவேன். அப்படி ஒரு முகம் என்னை ஸ்தம்பிச்சு நிற்க வைக்குதுன்னா அது நீ தான். என் மனசில் இருக்கிற உமன் நீ தான். சொல்லனா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லனாவை பார்ப்பாங்க. சொல்லனா முழிச்சு பார்க்குறா. இளவரசர் சொல்கிறது நல்லாவே காதில் விழுகுது. ஆனால் அவளால் ஸ்டெடியாக நிற்க முடியல, தலை அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்கும். ஐ லவ் யூ சொல்லனா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கிஸ் பண்ணுவார். நிறையா வாட்டி இளவரசர் சொல்லனாவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார், அப்பெல்லாம் முடியல. இப்போ இந்த காதல் முத்தம் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அது என்ன ஏதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.